ஐபிஎல் பிளே ஆஃப்க்கு 4 டீம் இப்போ தாங்க கன்ஃபார்ம் ஆகிருக்கு. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி, ஆர்ஆர். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 டீமில் யார் ஃபைனல்ஸ் 2 டீம் விளையாடுவோங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம குவாலிஃபயர் 1 பார்க்கலாம். குவாலிஃபயர் 1 யார் யார் விளாட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எங்கே விளாட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் விளாட்றாங்கங்க. இந்த மேட்ச் நேற்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப்பை ஜெயிச்சதுனால அவங்க டாப்புக்கு போயிட்டாங்க, செகண்ட் வந்துட்டாங்க. ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர் மேட்ச் நடக்காதனால ரெயின்னால் ராஜஸ்தான் ராயல்ஸ் தேர்டு வந்துட்டாங்க, சன்ரைசர்ஸ் செகண்டு போயிட்டாங்கங்க. நல்ல ஒரு சூப்பரான மேட்சாக இருக்கும். கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபயர் மேட்ச் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் எலிமினேட்டர் ஆடுறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் சூப்பராக விளாண்டுட்டு இருந்த டீமு இப்போ கடைசி ஒரு 4 மேட்சை தோற்றுட்டு வராங்க. நேற்று மேட்ச் ஒரு சண்டே மேட்ச் கூட ரெயினில் அவங்களுக்கு பாதிப்பு வந்துருச்சுங்க. அப்புறமேட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இதுங்க. ஆர்சிபி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கம்பேக்குங்க. ஃபஸ்ட்டு 6 மேட்ச் இப்போ 5 மேட்ச் தோத்தாங்க, அப்புறம் ஜெயித்தாங்க. இப்போ கடைசியாக 5 மேட்சும் ஜெயிச்சு வந்துட்டாங்கங்க. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கம்பேக் பை ஐபிஎல் ஹிஸ்ட்ரினா அது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான், ஆர்சிபி. அவங்க என்ன ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க, பாப்பா அந்த ஃபேன்ஸுக்காண்டியே நல்லா ஆடுறாங்கங்க. அவங்க எலிமினேட்டர் எங்கே ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான் விளாட்றாங்க. ஆர்சிபி என்ன பண்ணாங்க, சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சிருச்சு, செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தோனி வந்தார். தோனிகிட்ட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போய் செலிப்ரேட் பண்ணிடலாம், அதை ரொம்ப வைரல் ஆக்கிட்டு வராங்க. அது என்ன ஆர்சிபி பிளேயர்ஸ் பண்ணது தப்பா, இல்லை தோனி வெயிட் பண்ணி போயிருக்கணுமா? தோனி மேலே தப்பே சொல்ல முடியாது, அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் ஆர்சிபி பிளேயர்ஸ் கண்டினியூஸாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வேளை தோனிக்கு அந்த பால் பாட்டம் ஆஃப் தி பேட்டில் பட்டு செகண்ட் 6 யாஸ்டாலுக்கு கிளிக் ஆகிருந்துச்சுன்னா சினாரியோ எப்படி வேணால் போய் இருந்திருக்கும். ஆனால் ஆர்சிபி இப்படி பண்ணிட்டாங்க பிளேயர்ஸை. பரவாயில்ல, எதுனா ஒரு இதுதான் ஐபிஎல், எதுனா எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக்லேருந்து வந்திருக்காங்க போது அவங்க ரொம்ப என்ஜாய் தான் பண்ணுவாங்க. அதை என்ன ட்ரெஸ்ஸிங் ரூமில் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் இது இப்படி ஓப்பனாக பண்ணது தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்கள், யார் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபைட் ஆகுவா? 2 டீம் கண்டிப்பாக சொல்லுங்கள். கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சில் யார் குவாலிஃபைட் ஆகுவா? ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆரில் யார் எலிமினேட் ஆகுவான்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே சூப்பரான வைட்டலான டீம்ஸ். 4 டீமுமே சூப்பரான டீமு. யார் ஃபைனல்ஸ்க்கு வருவா, யார் எலிமினேட் ஆகுவாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.